வணக்கம். இரண்டு முதல்வருக்கும் அவங்கள் ஒரு பாமரனுக்கு செய்த சாதனையை பற்றி பேச போகிறோம். நான் மதுரையில் மூட்டை தூக்கும் தொழிலாளியாக படிப்பறிவில்லாத விஞ்ஞானியாக இருந்த போதில் படிப்பு சான்றிதழ் சொத்து சான்றிதழ்லாம் பேங்கில் கேட்டாங்க. அதெல்லாம் என்னிடம் இல்லை. பல ஆயிரக்கணக்கான பேர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க முடியும், எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி நான் இந்த முதலமைச்சர்கிட்ட போய் உதவி கேட்டேன். பேங்கில் லோன் சாங்ஷன் பண்ணுங்கன்னு. அப்புறம் அவர் 5 லட்ச ரூபா லோன் சாங்ஷனு. கடையெல்லாம் வைங்க, கடையெல்லாம் வச்சு திறப்போலாம் வச்சு அதுக்கு பிறகு லோன் கொடுத்துருவாங்க, நீங்கள் ஒரு 10,000 பேங்கில் கட்டுங்கன்ட்டாங்க. பேங்க்லேயும் கட்டியாச்சு, அக்கௌண்ட்டும் ஓப்பன் பண்ணியாச்சு இந்தியன் பேங்கில். அப்புறம் கடையெல்லாம் வச்சது பிறகு 5 லட்சம்லாம் தர முடியாது, 50,000 ரூபா தான் தருவோம் அப்படின்னாங்க. கடையை வைப்பதற்கே லைசன்ஸ் எடுக்க அரசியல்வாதிகளுக்கு அங்கங்கே கொடுக்கறதுக்கு அவங்களோட சேர்ந்து இந்த 5 லட்ச ரூபா லோன் தர்றதுக்காக ஏற்பாடு பண்ணதுக்கே ஒரு 1 லட்ச ரூபா மேலே செலவாயிடுச்சு. கடை வைக்கிறதுக்கு அந்த டேபிள் எல்லாமே வாங்குறதுக்கு அதில் ஒரு கடை அட்வான்ஸ் எல்லாமே கொடுக்கறதுக்கு அது ஒரு 50,000 செலவாயிடுச்சு. அப்புறம் இவங்க 50,000 ரூபா தான் தருவோம் அப்படின்னும் போது எனக்கு மனசுக்குள்ளே ரொம்ப சங்கடமாகவும், என்னடா அப்படி ஏமாற்றிட்டாங்களேன்ட்டு அதே தினகரன் பத்திரிக்கையில் பேட்டி கொடுத்துட்டு அப்படியே வந்துட்டேன். அதுக்கு பிறகு தருமபுரி இங்கெல்லாம் இங்கே சில வேலைகளை செய்து கொண்டு மாணவர்களுக்கு அறிவியலை செய்து கொடுத்து கொண்டு பல பொருள்களை கண்டுபிடித்து இங்கேயும் இந்த முதலமைச்சர் என்ன செஞ்சாங்க, நான் கண்டுபிடித்த அனைத்து பொருள்களும் கோயில் மணி எல்லாமே இவங்க ஆட்சியில் இவங்க கட்சிக்காரர் ஏடிஎம்கே கட்சிக்காரர் அவர் சுதர்சன் ட்ரேடர்ஸ் அரிசி கடை அரிசி மில்லு வச்சிருக்காரு ஞானப்பழம். அவர் சிறிதர் பற்ற அதியமான் பாய்ச்சில் தொழிற்கல்வி ஆசிரியர் மாதேஷ் பேட்டன் ரைட் ஆஃபீஸர், இவங்க 4 பேர் ஒன்று சேர்ந்து அட்ரஸ் இல்லாதவன் பேர் இல்லை, நிரந்தர அட்ரஸ் எனக்கு இல்லை, அது வச்சு என்னுடைய பேருக்கு பதிஞ்சு அவங்க சுதர்சன் ட்ரேடர்ஸ்க்கு வரும், அதுக்கு பிறகு நம்ம வக்கீலை வச்சு பேசிக்கலாம்னு ஒவ்வொன்றும் வீடியோ எடுத்து பேசி கொண்டது. நாளைக்கு மாற்றினாலும் இந்த வீடியோ ஆதாரன்றதை தான் நான் இது பண்ணியிருந்தேன் ஒப்பந்தம் பேசும்போது. ஆனால் இவங்க பணம் இருக்கிறத வச்சுட்டு பொருளை பேட்டன் ரைட் ஆஃபீஸில் பணத்தை கொடுத்து அதை மாற்றி பதிஞ்சிட்டு வந்துட்டாங்க. நான் போய் எஸ்பி அஸ்ராக்கர் ஐயா அந்த மாதிரி தவறுதலாக பண்ணி என்னை ஏமாற்றிட்டாங்கன்னு சொன்னேன். அவர் கேஸ் எடுத்துக்கல. அப்புறம் ஒரு 3 மாதம் கழிச்சு முதலமைச்சர் தனிப்பிரிவுக்கு அனுப்பிச்சுருந்தேன். இந்த மாதிரி எனக்கு நியாயம் கிடைக்கல, என் பிள்ளைகளுடைய படிப்பு 2 பேர் படிப்பும் கெட்டு போச்சு, நீங்கள் கொடுத்த லேப்டாப்பும் வாங்கலை, அதுவாச்சு எனக்கு எஃப்ஐஆர் வேணும் அப்படின்னு கொடுத்துருந்தேன். இந்த 4 பேர் மேலே எஃப்ஐஆர் போட்டால் தான் நான் தகவல் உரிமை சட்டத்தில் போட்டு யார் யார் பேரில் பதிவு பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு கேட்டேன். முதலமைச்சர் தனிப்பிரிவுலேருந்து விசாரிச்சுட்டு கையெழுத்தெல்லாம் போடுங்க, உங்களுக்கு முதலமைச்சர் தனிப்பிரிவுக்கு நாங்கள் மறுபடியும் அனுப்புவோம், எஃப்ஐஆர் கொடுக்கணுமா கொடுக்க வேணாமன்னு அவங்க தான் தீர்மானம் பண்ணுவாங்க அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. அதோட அங்கே உள்ள மறுபடியும் போய் கேட்டு போனால் ஓயாமெல்லாம் கேட்டு வரக்கூடாது, இனிமேல் முதலமைச்சர் தனிப்பிரிவுக்கெல்லாம் அனுப்பக்கூடாது, அனுப்பினாலும் எந்த வேலையும் நடக்காது அப்படின்னு அந்த போலீஸ் அதிகாரிகளே சொல்லிட்டாங்க. அப்புறம் அதுக்கு பிறகு சொல்வதெல்லாம் உண்மை நிகழ்ச்சிக்கு போகணும் அப்படின்ட்டு நான் முடிவு பண்ணிட்டு பேசாமல் அதுக்கு பிறகு நான் இந்த கண்டுபிடிப்பெல்லாம் கண்டுபிடிச்சி நான் எஸ்பி அஸ்ராக்கர்கிட்ட போய் கேஸ் கொடுத்துருக்கும் போது என்னை கேட்டார், நீ எப்படி விஞ்ஞானி, எந்த விதத்தில் விஞ்ஞானி, நீ படித்த விஞ்ஞானியா, உனக்கு யார் அங்கீகாரம் கொடுத்தா, இப்படியெல்லாம் கேட்டார். அங்கீகாரம் இல்லாத விஞ்ஞானி கண்டுபிடிச்ச பொருளை ஒரு 4 பேர் திருடிட்டாங்க, என்னை மோசடி பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் எஸ்பி அஸ்ராக்கர் எதை அவங்க கொடுக்குற காசை வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு எழுதி கொடுத்துட்டு அவங்கக்கிட்ட வேலை பாரு அப்படின்ட்டு ஒரு கட்ட பஞ்சாயத்து பண்ணுறாரு ஒரு காக்கி சட்டக்காரர். அப்புறம் அவரும் ஒருத்தர் சொன்னார், இது மேலிடத்துலேருந்து முதலமைச்சர்லேருந்து உத்தரவு வந்திருக்கு, இதை நாங்களாம் எதுவும் செய்ய முடியாது, இது அவங்க கட்சிக்காரங்க ஏடிஎம்கே கட்சிக்காரங்க, அது வரைக்கும் இதில் நீ போராடுறது வெற்றி பெற முடியாது அப்படின்னு அந்த போலீஸ் அதிகாரியும் கடுமையாக சொல்லிட்டார்.
உன்னால ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்ட்டார். அப்படிப்பட்ட ஆட்சி நடத்தியவர்கள். தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு கெடவில்லை என்று துணிவீரமாக முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா அவங்க கூற முடியுமா? நிரூபிக்க முடியுமா? சட்ட ஒழுங்கு ஒரு பாமரனுக்கு உதவி செய்யறதுக்கு உங்களுக்கு தகுதி தரம் எதுவுமே இல்லை. நான் உங்களை ஆரம்பத்தில் கேட்டேன், முதலமைச்சர் 2 முதலமைச்சர் உதவி செய்யுங்க. அதுக்கு பிறகு உதவி செய்யலைன்ற பிறகு உங்களை 2 பேரும் யாராவது ஒரு ஆளை இது நாள் வரைக்கும் ஏதோ ஒரு பத்திரிகையிலாவது முதலமைச்சர் உதவி செய்யுன்னு கேட்டிருக்கேன்னா, உங்களுக்கு தரம் இல்லை, உதவி செய்யக்கூடிய அறிவாளிகளை ஊக்கப்படுத்தக்கூடிய எண்ணம் இல்லை. அதை வச்சு உங்களை நான் கேட்கல. ஆனால் நான் கடை வாங்கி வெளிநாட்டில் இருந்தெல்லாம் பணம் எனக்கு துக்ளக்கு பத்திரிகை மூலமாகவும் ஆனந்த விகடன் புக்கு படித்த வாசகர் மூலமாகவும் பணம் நிதி உதவியெல்லாம் வந்தது. அதெல்லாம் வைத்து நான் கண்டுபிடிச்சு என்னுடைய மூளையை வளர்த்து எந்த ஒரு பொருளையும் எளிமையான முறையில் அமைக்க முடியும் என்ற திறன் படைத்தவனை, தமிழ் வழியில் பொறியியல் கல்லூரி படிக்கக்கூடிய 1200 மாணவர்களுக்கு புதிய அறிவியல் வேலைவாய்ப்பு கொடுக்க முடியும் என்று சொன்னவனை, என்னுடைய கண்டுபிடிப்பை பிடுங்கி வைத்துக் கொண்டு முதலமைச்சரும் முதலமைச்சருடைய காவல்துறையும் முதலமைச்சர் ஏடிஎம்கே கட்சிக்காரரும் 3 பேரும் சேர்ந்து என்னைய பழி வாங்கியிருக்கிறார்கள், மிரட்டுகிறார்கள். இதை புதிய ஆட்சி மாற்றம் வர வேண்டும். இன்னைக்கு என்னை விஞ்ஞானியா விஞ்ஞானி இல்லையா, விஞ்ஞானின்ற வார்த்தையை யூஸ் பண்ணக்கூடாது. இல்லையா, விஞ்ஞானி வார்த்தையை நான் இனிமேல் யூஸ் பண்ணுவேன். இப்போ இந்தியாவில் இது நாள் வரைக்கும் போர்ஜரியில் தான் 2 முதலமைச்சரும் ஆண்டு வந்திருக்கீங்க. இனிமேல்லாம் ஆள முடியாது. பொதுமக்கள் நினைச்சா ஆட்சி மாறும். புது முதலமைச்சர்கள் வருவார்கள். அனைத்து கட்சி தலைவர்களும் ஒன்று சேர்ந்து விட்டார்கள் என்றால், உதிரி கட்சியெல்லாம் ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னா உங்க 2 பேருக்கும் வேலை கிடையாது. ஆகையினால் உதிரி கட்சிகளுக்கு அவங்களுடைய பலம் தெரியல. அதுவாச்சு நீங்க கடைசி தேதி பிப்ரவரி அன்னைக்கு நாங்கள் கூப்பிட்டோம்னா பூரா கட்சிக்காரங்க வந்துடுவாங்கம்மா, தோன்னு கூப்பிட்டு நாங்கள் சோறு போட்டு முடிச்சானே சாப்பிட்ட உடனே எங்களை வாழுன்னு சொல்லுவாங்க. உதிரி கட்சியை போறோம் அப்படின்னு இந்த 2 முதலமைச்சரும் சொல்றாங்க. அப்படியெல்லாம் இனிமேல் உதிரி கட்சி தலைவர்கள் இருக்க மாட்டார்கள். அவர்கள் இனிமேல் நாட்டை காப்பாற்ற வேண்டும். அனைத்து மத சார்பில் ஒரு கட்சியை உருவாக்கி எல்லா கட்சி தலைவர்களும் சிறு கட்சியை போல ஒன்று சேர்ந்து ஒரு ஆளுமை மாதிரி ஒரு ஆட்சி அமைத்து 2 தலைவர்களுக்கும் புத்தி போற்ற வேண்டும். சிறு கட்சியை தான் இந்த 2 கட்சியும் அடையாளம் காமிச்சது என்று நீங்கள் நிரூபிக்க வேண்டும். அனைத்து சிறு கட்சி தலைவர்களே, இவங்க 2 பேர்த்தையும் ஓரங்கட்ட வேண்டும் என்றால் கம்ப்யூட்டர் ஓட்டு போடும் மிஷினை மாற்றி அமைக்க வேண்டும். நீங்க மாத்திரமே நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா அந்த ஓட்டு ஆளுங்கட்சிக்கு ஸ்டோர் ஆகுற மாதிரி, உங்களுக்கு இத்தனை ஓட்டு தான் வரணும், அத்தனை ஓட்டுக்கு பிறகு ஆளுங்கட்சிக்கு எதிர்கட்சிக்கு தான் போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க மைக்ரோ சாஃப்ட்வேர் இன்ஜினியர். அதெல்லாம் நான் செய்து காமிக்க இருக்கிறேன். 2016 வருஷத்தன்று தருமபுரியில் பரமூர் பாலிடெக்னிக்கலில் இட வசதி கேட்டேன். ஐயா அந்த மாதிரி பெரிய ஃபங்க்ஷன் நடத்துகிறேன், அது கொஞ்சம் இடம் கொடுங்க அப்படின்னு கேட்டேன். அவங்க எல்லா மாணவ சமுதாயமும் பார்ப்பதற்கு நான் இடம் கொடுக்குறேன் அப்படின்றாரு. எல்லா காலேஜில் இருந்தும் எல்லா ஸ்கூல்ல இருந்தும் பார்க்க விரும்பக்கூடிய மாணவர்கள் அனைவரும் நேரடியாகவும் பாருங்க. அனைத்து யூடியூப்பில் பார்க்குற சமுதாயமும் பார்க்க வேண்டும். இதை எல்லாருக்கும் இந்த நிகழ்ச்சியை பகிர்ந்தளிக்க வேண்டும். உங்களால் தான் இந்தியாவை தூய்மையான இந்தியாவாக மக்களுக்கு ஓட்டு சுதந்திரம் இருக்குது என்று உண்மை என்றால் ஓட்டு போடும் கம்ப்யூட்டர் மிஷினை மாற்ற வேண்டும் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சிக்கு 2 முதலமைச்சரை வைத்து பேசினா தான் உங்களுக்கு தெரியும். ஆகையினால் குடி போதையை விற்று அதிகமாக வருவாயை நிரூபித்து காமிச்ச முதலமைச்சரும் குடி போதையை ஆரம்பித்து வைத்த முதலமைச்சருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தருமபுரி பிடமனரி ஓட்டு போர்ச்சேரி மூலமாக இனிமேல் முதலமைச்சர்கள் உருவாகக்கூடாது, பிரதமர்கள் உருவாகக்கூடாது என்ற வேண்டுகோளோட முடிக்கிறேன். தேர்தல் ஆணையமே புரிந்துகொள், தெரிந்துகொள். வணக்கம், நன்றி.